భుజన్ పరిపాలన ఫేస్ 1 రెసిడెంట్స్ ఆర్బిలియం மைக் இருக்கு கேட்கடா భుజన్ పరిపాలన ఫేస్ 1 రెసిడెంట్స్ ఆర్బిలియం భுஜன் பரிபாலன மேனேஜ்மெண்ட் சார்பிலும் இந்த இலக்கிய சொற்பொழிவு வந்ததுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்று பேச போகிற மிஸ்டர் வரதராஜன், மிஸ்டர் ஏகே வரதராஜன் ஃப்ரம் சிங்கப்பூர். அவர் பேசக்கூடிய தலைப்பு லக்ஷ்மணன் ராவணனுடன் ஏன் காடு சென்றான். இது ஒரு அவர் கம்ப ராமாயணத்தை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி நிறைய சொற்பொழிவுலாம் ஆட்டின்னு இருக்கார். அவர் சொல்ல வர்றார். அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் அவரே கொடுத்துப்பார். அவரை புஜன் பரிபாலனா சார்பில் அவருக்கு ஒரு பொன்னாடை போத்தி கௌரிக்கிறோம். விஸ்வநாதன் சார், வரதராஜன், மிஸ்டர் வெங்கட்ராமன் அவருக்கு பொன்னாடை போத்துவார். சொற்பொழிவு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் செஷன். யாருக்கா டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். தேங்க்யூ. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பனுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். கம்பராமாயணம் பற்றி பேச போறேன். ராமன் இல்லாம முடியுமா? அதுவும் எந்த ராமன்? வெங்கட ராமன். அதனாலதான் இன்றைக்கு கம்பராமாயணம். நன்றி. எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அதுக்கு முன்னால கடைசி ரோல இருக்கிற மாமிக்கு கேட்கிறதா, பார்க்க முடிகிறதா? தேங்க்யூ. என்னை பற்றி நானே அறிமுகம் என்று சொன்னார்கள். பெயர் வரதராஜன். தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்ததுனால எங்க அம்மா தாய்ப்பாலோட தமிழ்பாலும் ஊட்டியதால் ஏதோ கொஞ்சம் பேசுறேன். எனக்கு பள்ளியில் கற்பித்த தமிழாசிரியர்களுக்கு நன்றி. 80 வயசாச்சு. ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தேன். SSLC வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம். ஒரு வருஷம் ப்ரீ யூனிவர்சிட்டி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ். ஐயம்பெருமாள் கோனார் எனக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தார். நீங்க எல்லாரும் கோனார் நோட்ஸ் படிச்சிருப்பீங்க. 5 வருஷம் காரைக்குடியில் கிளாஸ் அட்டன் பண்ணினேன். படிச்சேனே இல்லையாங்கிறது தெரியாது. அப்புறம் BHL திருச்சியில ஒரு 16 வருஷம் வேலை பார்த்தேன். பிறகு வேலை நிமித்தமாக சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூரில் கடந்த 42 ஆண்டுகளாக அந்தூர் குடிமகனாக, குடிக்காத குடிமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 2 பெண்கள், 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. 2 பேரன், 2 பேத்தி, எல்லாரும் அமெரிக்காவில் இருக்காங்க. கம்பெனியில் எனக்கு ஒரு ஆங்கில வார்த்தை தான் வருது.
பேஷன், அதுதான் சரியான வார்த்தை. எனவே கம்பனை பற்றி சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் அந்தந்த ஆண்டுகளில் வெளியான மிகச்சிறந்த கம்பன் ஆராய்ச்சி நூல் என்று கம்பன் கழகங்கள் காரைக்குடி, சென்னை, பாண்டிச்சேரி தேர்ந்தெடுத்து அந்த நூல்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள். மரபு கவிதை எழுதுவேன், பிள்ளைத்தமிழ் நூல் 2 நூல் எழுதியிருக்கிறேன். கம்பனை பற்றி பேசுவது எனக்கு பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி. இந்த வாரத்தில் இது 3வது நிகழ்வு. ஞாயிற்றுக்கிழமை கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பேசினேன். செவ்வாய்க்கிழமை நானா நானியில் பேசினேன். இன்று பரிபாலனாவில் பேசுகிறேன். வந்திருக்கக்கூடிய 37 ஆட்களுக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தை எல்லாரும் படிச்சிருக்கோம். நான் கதை சொல்வதற்கு வரவில்லை, அது நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியாத கதை இல்லை. ஆனால் கம்பராமாயணம் என்று அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். ஏனென்றால் வால்மீகி பக்கம் போவது இல்லை. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழும் தெரியாதுங்கிறது வேற விஷயம். ஆனால் நிச்சயமாக சம்ஸ்கிருதம் தெரியாது. எனவே கம்பனின் அடிப்படையில் மட்டுமே பேசப் போகிறேன். எல்லாரும் படிச்சிருக்கோம். ராமனுடன் எத்தனை பேர் காட்டுக்கு போனார்கள்? 3 பேர். சீதை, இலக்குவன். அந்த வார்த்தைக்கு நீங்கள் பரிச்சயப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வேணும்னா லக்ஷ்மணன் எழுதினேன். கம்பன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை. லக்ஷ்மணன் என்பதை அவன் இலக்குவன் என்று தமிழ்படுத்தி இருக்கிறான். நான் அவ்வாறு தான் சொல்லுவேன். இலக்குவன் ஏன் வனம் போனான்? சீதை ஏன் வனம் போனாள்? தயவு செய்து ஒரு விஷயம் இப்போ சொல்லிடுறேன். யோ, என்னையா உளர்ற? சீதை வனம் போனா தானே ராவணை தூக்கிட்டு போக முடியும், அப்போ தானே ராவண வதம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பராமாயணம் செத்து போய்விடும். ராமன் ஒரு மானுடனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். மானுடனுக்கு உண்டான எல்லா ஆசா பாசங்களும் உடையவன் அவன். தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான். ஒரு இடம் அல்ல, 2-3 இடங்களில் ராமன் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான். சீதையை விஷம் என்று ஏசுகிறான், அழுகிறான், அரற்றுகிறான், புலம்புகிறான், விழுந்து புரள்கிறான், தம்பி செத்து போயிட்டானேன்னு அழறான். அவன் மானுடன். அவன் மானுடனாக வந்ததால் தான் ராவணனை கொல்ல முடிந்தது. ஏனென்றால் மனிதர்களால் நான் சாக மாட்டேன் என்ற வரத்தை ராவணன் பெறவில்லை. எனவே மானுடனாக வந்தான். ஆக சீதையை தூக்கிண்டு போனா தானே கதை நடக்கும், சீதை காட்டுக்கு போனா தானே கதை நடக்கும் என்ற விவாதங்கள் சரியானவை அன்று என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தாராளமாக மாறுபடலாம். ஆக சீதையே போனது எக்ஸ்ட்ரா, இலக்குவன் போனது அதை விட எக்ஸ்ட்ரா. சீதை ஏன் போனாள் சிந்தித்து பார்த்து இருக்கிறீர்களா? ஐயா, வீட்டுக்காரன் போனால் பின்னால் போக வேண்டியதானே அவர்? அது ஒரு நியாயம். வரக்கூடாது என்று ஒத்தை காலில் நின்றவன் ராமன். நாம் போனால் பின்னால் வரணுங்கிறது ராமனுக்கு ஒப்புதல் இல்லை. சீதையை வரக்கூடாது வரக்கூடாது என்று தடுத்து 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 சீதையுடன் வாக்குவாதம் பண்ணி அந்த வாக்குவாதத்தில் தோற்று போய் சரி வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போனான். அவளையே அப்படித்தான் கூட்டிட்டு போனான்னா இலக்குவன் ஏன் போனான் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம எல்லாரும் ராமாயணம் படிச்சிருக்கோம். யாராவது உங்களில் ஒருவராவது இலக்குவன் ஏன் ராமனுடன் வனம் போனான் எண்ணி பார்த்து இருக்கிறீர்களா? இதுவரை நெவர். நானும் அப்படித்தான் 30 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு நாள் கம்பராமாயணத்துக்கு பொழுது போகாமல் புரட்டி பார்த்தேன்.
ஒரு குறிப்பிட்ட பாடல், அந்த பாடல் இன்றைக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட பாடலை படித்தவுடன் எனக்கு ஒரு பொறி தட்டியது. ஏன் இலக்குவன் வனம் போனான்? அதுக்கப்புறம் அதை பற்றி பல இடங்களில் கேட்கறதுக்கு ஆள் கிடைச்ச போதெல்லாம் பேசிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு நீங்க கிடைச்சீங்க, அது உங்களுடைய துர்பாக்கியம். இலக்குவன் ஏன் வனம் போனான்? சிந்தித்து பாருங்கள். 3 காரணங்கள் இருக்கக்கூடும். இது என்னுடைய ப்ராபோசிஷன். இந்த 3 காரணங்களால் இலக்குவன் வனம் போகி இருக்கக்கூடும். ஒரு சின்ன சந்தேகம். இந்த தமிழ் உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். ஓகேயா? இலக்குவன் ஏன் வனம் போனான் என்பதை 3 சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டிஸ், நான் உங்கள் முன் வைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றால் அதையும் நானே சொல்கிறேன். 3 சாத்தியக்கூறுகள். 1, அரசனின் ஆணை. ராமன் ஏன் வனம் போனா? அரசனின் ஆணை. நல்ல ஞாபகம். ராமன் வனம் போவதற்கு காரணம் அரசனின் ஆணை. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன் என்றாள். இது கைகேயி ராமனை கூப்பிட்டு வனம் போ என்று சொல்லும் பாடல். 7 ஆண்டின் வா என்று 2 வார்த்தை கம்பனுடைய வார்த்தை. ஏவினன், ஏவல் என்றால் ஆணை, கட்டளை. எவன் ஏவினான்? அரசன். ராமன் வனம் போனதற்கு காரணம் அரசாணை. GO 1343. ராமன் வனம் போனதற்கு காரணம் GO. லக்ஷ்மணன் வனம் போனதற்கு GO காரணமா? இது முதல் பாசிபிலிட்டி அல்லது சாத்தியக்கூறு. இலக்குவன் ஏன் வனம் போனான்? அரசாணை பிறப்பிக்கப்பட்டது, எனவே வனம் போனான். இந்த சாத்தியக்கூறுக்கு கம்பெனியில் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க போகிறோம். 2வது சாத்தியக்கூறு, அரசாணை இல்லை. தான் காட்டிற்கு போக வேண்டியிருக்கிறது ராமனுக்கு. 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 14 ஆண்டுகள். டேய், நம்மால தனியெல்லாம் போக முடியாது, தம்பி வாடா, நம்ம சேர்ந்து போலாம், நான் போனா நீயும் கூட வரணும், போர் அடிக்கும் எனக்கு இல்லைன்னா என்று அண்ணன் தம்பியை கூப்பிட்டானா? இது சாத்தியக்கூறு 2வது. அரசாணை இல்லாவிட்டாலும் நான் போறேன் நீ வாடா என்று ராமன் தம்பியை அழைத்து கொண்டு போனானா? அதையும் பார்க்க போகிறோம். 3வது, அண்ணன் என்ன கூப்பிடுறது, நமக்குள்ள என்னடா அண்ணன் தம்பி, நீ போனா நானும் வருவேண்டா என்று இலக்குவன் தானாக முன்வந்து தன் ஆர்வத்தினால் வனம் போனானா? ஆன் இஸ் ஓன், சுய முன்னெடுப்பினால், வாலண்டரி, தான் முன்னெடுத்து நான் வனம் வருகிறேன் உன்னுடன் என்று இலக்குவன் அண்ணனுடன் வனம் போனானா? சாத்தியக்கூறு நம்பர் 3. இந்த 3 சாத்தியக்கூறுகளையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இவை எதுவுமே உண்மையில்லை என்பதை கம்பன் காட்டும் பாடல்கள் மூலமாக நான் பார்க்க போகிறோம். அரசாணை இல்லை, அண்ணனின் அழைப்பு இல்லை, தம்பியின் தன்னார்வம் இல்லை, ஆனா போனான். இந்த 3ம் இல்லாத பட்சத்தில் ஏன் போனான்?
நான்காவது சாத்தியக்கூறு, இவன் வனம் போவதற்காக யாரோ தூண்டிவிட்டிருக்கிறார்கள். அரசாணை இல்லை, அண்ணன் அழைப்பு இல்லை, தானாக போகவில்லை. ஆனால் போனான். ஏனென்றால் அவன் தூண்டப்பட்டிருக்கிறான். அவனுக்குள் அந்த ஆசை இல்லாவிட்டாலும் அந்த ஆசை என்ற விதை ஊன்றப்பட்டு அது விருட்சமாகி கிளம்பி போயிருக்கிறான். இது நான்காவது சாத்தியக்கூறு. கம்பனில் இந்த நான்காவது சாத்தியக்கூறு தான் நிலை பெறுகிறது என்பதை அடுத்த 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமானது. நான் பெரிய பண்டிதனோ ஆஹா ஓஹோ அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நான் உங்களில் ஒருவன். எனக்கு தெரிந்ததை, நான் ரசித்ததை, கம்பன் என்னும் ஆழ்கடலில் மூழ்கி மூழ்கி எடுக்கும் முத்துக்களை உங்களுக்கு நான் தருகிறேன். கம்பன் அற்புதமான ஒரு சக்கரை பொங்கல் பண்ணினான். நீங்கள் உங்கள் கற்பனையில் சக்கரை பொங்கல் எவ்வளவு நன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு சுவையான ஒரு சர்க்கரை பொங்கல். நல்ல அரிசி, நல்ல பாசிப்பருப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய், ஏராளமான முந்திரி பருப்பு, கருகி போகாம சரியான பதத்தில் வறுத்து எடுத்து நெய் சொட்ட சொட்ட கிஸ்மிஸ்லாம் ஏராளமாக போட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவலை போட்டு அரிசியை தண்ணீரில் வேக வைக்காமல் பாலில் வேக வைத்து ஒரு பால் சக்கரை பொங்கல் கம்பன் பண்ணி வைத்திருக்கிறான். இவ்வளவா 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 ஒரு மிகப்பெரிய அண்டா பண்ணி வச்சிருக்கான். நான் அதில் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு கரண்டி எடுத்து பரிமாறும் சர்வர். அவ்வளவுதான். கம்பனின் சர்க்கரை பொங்கலை உங்கள் முன் பரிமாற வந்திருக்கும் ஒரு பரிசாரகன் நான். அவ்வளவுதான். ஏன் இலக்குவன் வனம் போனான்? அரசாணை பிறப்பிக்கப்பட்டதா? முதல் சாத்தியக்கூறு இல்லை. ஏனென்றால் அரசாணை பிறப்பிக்கப்படுவதற்கு காரணம் கைகேயி கேட்ட வரம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2 வரம் கேட்டா. காஞ்சிபுரம், தர்மாவரம் இதெல்லாம் கேட்காம போய் இந்த 2 வரத்தை கேட்டா. அவள் கேட்ட 2 வரங்கள் ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் 2 வரம் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது. சேய் என்றால் பையன், தாய் சேய் மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கோம். தாய் என்றால் தாய், சேய் என்றால் சேய், மகன், குழந்தை, பிள்ளை. என் சேய் அரசாழ்வது என்னுடைய பையன். நல்லவேளை அவளுக்கு ஒண்ணுதான், சுமித்திர மாதிரி 2 இல்லை. என் சேய் என்றால் பரதனை மட்டுமே சூட்டும். என் சேய் அரசாழ்வது. சீதை கேள்வன் ஒன்றினால் போய் வனம் ஆழ்வது. ராமன் சொல்லல, சீதை கேள்வன், சீதையினுடைய கணவன். அவன் ஒரு வரத்தினால் போய் அரசாழ்வது. 2 வரம் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, ஒன்றினால் சீதை கேள்வன் போய் வனம் ஆழ்வது என்றால் என புகன்று நின்றாள். புகன்று என்றால் சொல்லுதல். யாரு? தீயவை யாவினும் சிறந்த தீயாள். யாரு ரொம்ப கெட்டவள்? யாரோ சொன்னாங்க தீவை யாவினும் கெட்ட தீயாள் இல்ல. கழிசடைக்குள் எது மிக சிறப்பான கழிசடை என்று சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி தீயவை, ஓ இவள் தீயவள், இவள் தீயவள், போங்கடா உங்களுடைய தீமைகள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜுஜூவி. எது சிறந்த தீமை? கையை பண்ணினா பாரு, அதுதான் சிறந்த தீமை என்று தீயவை யாவினும் சிறந்த தீயாள். அவள் கேட்கிறாள்,
ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் அரசாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றினால் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றால் தீயவை யாவினும் சிறந்த தீயாள். ஆக இலக்குவன் என்ற பெயரே இங்கு இல்லை. ராமன் பெயர் இருக்கிறது, பரதன் பெயர் இருக்கிறது. இருவரை பற்றி மட்டுமே வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இலக்குவன் பற்றி எந்த விதமான செய்தியும் இங்கே இல்லை. ஆக அரசாணை பிறப்பிப்பதற்கு காரணமாயிருந்த வேண்டுகோளில் இலக்குவன் இல்லவே இல்லை. அப்பொழுது எப்படி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்க முடியும்? எனவே அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. பாசிபிலிட்டி நம்பர் 1 போயிடுது. இதோட தொடர்ச்சி, இந்த 2 வரங்களும் கையை கேட்கிறாள். தசரதன் கொடுக்கின்றான் இந்த வரத்தை. அப்பொழுதும் அதில் இலக்குவன் இடம்பெறவில்லை. நெக்ஸ்ட் மணி, இது தசரதன் கொடுக்கும் வரம். தசரதன் கைகேயிக்கு ஒப்புதல் தரும் பாடல். வீழ்ந்தாரே வெய்யவள் என்ன மிடல் வேந்தன். மிடல் என்றால் வலிமை என்று பொருள். வீழ்ந்தாரே இவ்வையவள் என்ன மிடல் வேந்தன். ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் சேய் வனம் ஆள. மாய்ந்தேன் நான் போய் வானுலகு ஆள. அவன் காட்டுக்கு போவான், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், செத்து போயிடுவேன். நான் வானுலகு ஆழ்வன். வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனொடும் நெடிது என்றான். வசை வெள்ளம், வசை சின்ன இவ்வளவில்லை இவ்வளவில்லை, வசை வெள்ளம். வசை என்றால் பழி, குற்றம், பிழை. வசை வெள்ளம் நீந்தாய், உன்னால் நீந்தி கடக்க முடியாத அளவு பெரிய பழி வந்து உனக்கு சேரப் போகிறது. உனக்கு மட்டுமல்ல, நின் மகனோடும், அது பரதனுக்கும் வந்து சேரப் போகிறது என்று சொல்லி இந்த வரம் கொடுக்கப்படுகிறது. என் சேய் வனம் ஆள. என் ஷெய்னா யாரு? தசரதனுக்கு 4 ஷெய்கள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். என் ஷெய் என்பது ஏன் ராமனை சுட்டுகிறது என்றால், இதற்கு முந்தைய பாடலில் சீதை கேள்வன் போய் வனம் ஆள என்று சீதை கேள்வன் ராமனாக மட்டுமே இருக்க முடியும், தசரதனுடைய மற்ற செய்களாக இருக்க முடியாது. எனவே என் ஷேய் என்பது ராமனை மட்டுமே. ஆக கைகேயி கேட்ட பொழுது இலக்குவன் இல்லை. தசரதன் கொடுத்த வரத்தில் இலக்குவன் பெயர் இல்லை. ஆக அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. முதல் சாத்தியக்கூறு அடிபட்டு போகிறது. இன்ஜினியரிங் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு புரியலாம். QED ஒரு சாத்தியக்கூறு அடிபட்டு போகிறது என்று நிரூபித்திருக்கிறேன் நான் என்று நம்புகிறேன். ராமருக்கு கொடுக்கப்படும் ஆணை, வனம் போ, தம்பியை கூட்டிட்டு போ, கொண்டாட்டியை கூட்டிட்டு போ கிடையாது. என்ன ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அவனுக்கு? அடுத்த பாடம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே, அவனை மட்டுமே, வேற யாரும் கிடையாது. நீ 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 நீங்கள் இல்லை. நீங்கள்னா நீ, லக்ஷ்மணன், சீதை. நீ போய், நீ ஒருவன் மட்டுமே என்பது சொல்லப்படுகிறது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய், தாழிரும் சடைகள் தாங்கி தாங்காரும் தவம் மேற்கொண்டு, பூழிவெங் கானம், கானம்னா காடு, பூழின புழுதி, பூழிவெங் கானம் நன்னி, புண்ணிய துறைகள் ஆடி, புண்ணிய நதிகள் ஆடி, 7:2 14 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன் என்றாள். கைகேயி நீ போய், முக்கியமான வார்த்தை. உன் கூட வேற ஒரு பேரும் வரக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? நீ என்பது உன்னுடன் வனம் போவதற்கு வேறு யாரும் வர தேவையில்லை என்பது தொனிக்கிறது. சற்றும் விருப்பம் இல்லாமல் சீதையை கூட்டிக் கொண்டு போகிறான் ராமன். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அவள் போனால் தான் மான் வரும், மானை பிடிச்சித்தான்னு கேட்பான். அந்த விவகாரத்துக்குள்ளேயே போகக்கூடாது. ஆக அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அதன் காரணமாக இலக்குவன் வனம் போகவில்லை. பாயிண்ட் நம்பர் 1 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சாத்தியக்கூறு, பாசிபிலிட்டி. டேய், போர் அடிக்கின்றா, வாடா எங்கூட, நான் எப்படி தனியா இருப்பேன்? நான் சொன்ன மாதிரி அப்படிங்கப்போ 14 வருஷம்டா, முடியவே முடியாது, துணைக்கு ஆள் வேணும். கேரம் போர்டு விளையாடலாம், தாயக்கட்டம் விளையாடலாம், என்னன்னு பில் எடுத்து புலி மான்லாம் அடிக்கலாம், வா என் கூட. இல்லைன்னா கங்கை ஆற்றில் போய் குளிக்கலாம், வா. ராமன் கூப்பிடவில்லை. சீதையே வர வேண்டாம் என்று தடுத்தவன் ராமன். சீதையே கைகேயிட்ட இந்த பாடல் முடிந்த பிறகு அம்மா விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி கைகேயை நீங்குகிறான். கோசலையிடம் போகிறான். அவள் வருவேன் என்று கிடையவே கிடையாது, உனக்கு அப்பாவை பார்த்துக்கோ, அதுதான் வேலை, என்ன நானே கவனிச்சுப்பேன் என்று சொல்லி அம்மாவை வரக்கூடாது என்று தடுக்கிறான். ஒரு கும்பலை இவனால தடுக்க முடியல. என்ன பண்றான்? ராமன் சூழ்ச்சி செய்கிறான், ஏமாற்றுகிறான். நாட்டு மக்களை ராமன் ஏமாற்றுகிறான், ஒரு தந்திரம் செய்கிறான். ஏன் ராமன் ஏமாற்றுவானா? ராமன் சூழ்ச்சி செய்வானா? செய்கிறான். ஏனென்றால் என்னுடைய கொள்கை, என்னுடைய நோக்கம், நான் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை இது சுத்தமாக இருக்கும் என்றால் போகும் பாதை கொஞ்சம் அசுத்தமாக இருந்தால் பரவாயில்லை என்பதை எண்ணி, கொண்ட கொள்கை பெரியது என்பதால் செல்லும் பாதையில் சற்றே ஏறுமாறாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாட்டு மக்களை ராமன் ஏமாற்றுகின்றான். வேற வழியே இல்லை அவனுக்கு. என்ன நடந்தது? ராமன் மனம் போகிறான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பய பாக்கி இல்லாம அயோத்தியில அவ்வளவு பேரும் அவன் பின்னாடி போயிட்டாங்க. அம்மாவை தடுத்து நிறுத்த முடிந்தது. கோடிக்கணக்கான மக்கள் எவன் கேட்க போறான்? ஒருவேளை கேட்கவும் தயாராக இல்லை. எல்லோரும் ராமனுடன் மனம் வந்து விட்டார்கள். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் எப்பொழுது அயோத்தியை நீங்கி காட்டிற்குள் செல்கின்றாரோ அப்பொழுது ராமனுடன் சென்றவர்கள் 2 பேர் இல்லை, பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அயோத்தி நகரத்தில் இருக்கும் அத்தனை பேரும் போய்விட்டார்கள். போகாதவர்கள் யார் என்று கம்பன் சொல்கிறான். அங்கங்க ராமனோட தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, முப்பாட்டன், அந்த பாட்டன், ஒரு லீனியேஜ் இருக்கும் இல்லையா, 93 பரம்பரையோ 94 பரம்பரையோ சொல்றாங்க. அவங்களுடைய போட்டோ தான் இருந்ததான். போட்டோன்னா அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள். அந்த ஓவியங்கள்லாம் போக முடியலையாம், ஏன்னா அவற்றிற்கு உயிர் இல்லை என்பது கம்பனுடைய கருத்து. அவ்வளவு தூரம் அத்தனை பேரும் போயிட்டாங்க காட்டுக்குள்ள. என்னையா பண்ணுவான் இவன்? எல்லாரையும் கூட்டிட்டு காட்டுக்கு போறானா? நீ போய் அரசன் ஆணை, டேனி மட்டும்தான் போனோம் என்பதால் இந்த மக்களை எவ்வாறு தன்னுடன் வரவிடாமல் தடுப்பது? சூழ்ச்சிதாயா செய்கிறான், ஏமாற்றத்தான் செய்கிறான். ஏனென்றால் இவர்கள் யாரும் தன்னுடன் வரக்கூடாது என்ற அந்த நோக்கம் சிறந்ததாக இருந்ததால் செல்லும் பாதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்பதாக ராமன் இந்த சூழ்ச்சியை செய்கிறான். என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம். அடுத்த பாடல். ஏனையரும் இன்னனம் உறங்கிட, ஏனையரும் இன்னனன் உறங்கினர் உறங்கா, மாணவனும் மந்திர சுமந்திரனை வாவென்று ஊனமில் பெருங்குணம் ஒருங்கு உடைய உன்னால் மேல் நிகழ்வது ஒன்று உண்டு அவ்வுரை கேள் என விளம்பும். இது தமிழ் விளம்பும்.
மலையாளத்தை விளம்புறதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழில் விளம்புவது என்றால் சொல்லுவது, பேசுவது, கூறுவது, பகர்வது, உரைப்பது. ராமன் சொல்றான், ஏனையரும், அயோத்தி மக்கள் எல்லோரும் ஏனையரும் இன்னனம் இவ்வாறு உறங்கினர். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. உறங்கா மாணவன் அவன் ராமன். உறங்கா மாணவனும் மந்திரி சுமந்திரனை வா என்று எழுப்புகிறான். ராத்திரி 1:45 மணின்னு வச்சுக்கலாம். போய் எழுப்புறான் சுமந்திரனை. உன்னால் நிகழ்வது ஒன்று உண்டு என்று, டே எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு என்று சொல்லி சுமந்திரனை எழுப்பி அவன்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? அடுத்த பாடம். பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது, போக்காது ஈண்டும் நின்று ஏகல் பொல்லாது, எந்தை நீ இரதம் தன்னை தூண்டினை மீள நோக்கி சுவட்டை ஓர்ந்து என்னை அங்கே மீண்டனன் என்ன மீள்வர் இது நின்னை வேண்டிற்று என்றான். பூண்ட பேரன்பினார், பேரன்பினார், பேரன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ராமன் மீது எக்கச்சக்கமான அன்பு அயோத்தி மக்களுக்கு. பேரன்பினாரை பூண்ட இவனை சுற்றி எல்லோரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். இப்பேற்பட்ட அன்பு உடையவரை இங்கிருந்து போன்னு என்னால சொல்ல முடியாது. பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது, முடியாது, போக்காது. அவர்கள் இங்கே இல்ல, அவர்களை இங்கே இருந்து நீக்காவிட்டால், அவர்களை இங்கே இருந்து அகற்றாவிட்டால், ஈண்டு நில் ஏகல், ஏகுதல் என்றால் செல்லுதல், நான் இங்கேருந்து போக முடியாது. இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். அவங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஒன்று அவர்கள் போக வேண்டும் அல்லது நான் போக வேண்டும். நான் போய்த்தான் தீர வேண்டும் என்றால் அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவர்களை அகற்ற வேண்டும். பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது, போக்காது ஈண்டு நின்று ஏகல் பொல்லாது, நீ இரதம், ரதம், ரதம் என்றால் தேர், ராமன் ஏறி வந்த தேர். ராமன், சுமந்திரன், லக்ஷ்மணன், சீதை 4 பேரும் தேரில் வருகிறார்கள். சுமந்திரன் தேரை ஓட்டிக்கொண்டு வருகிறான். நீ ஓட்டிக்கொண்டு வந்த இரதம் தன்னை தூண்டினை, தூண்டுதல் என்றால் ஓட்டுதல், செலுத்துதல், தூண்டினை மீள நோக்கி, அயோத்தியை நோக்கி, மீள திரும்ப, அயோத்தியை நீக்கி நீ தேரை ஓட்டி கொண்டு போய்விடு. காலம்பரை எல்லாரும் எந்திப்பாங்க, ராமன் எங்க, ராமன் எங்கன்னு பார்ப்பாங்க. ராமனை காணும். தேர் எங்கடான்னு பார்ப்பாங்க, தேரையும் காணும். எப்படிடா தேர் போயிருக்குன்னு பார்த்தா தேர் அயோத்தி நோக்கி போயிருக்கு. ராமன் திரும்ப போயிட்டான், வாங்கடா எல்லாரும் போகலாம் என்று அனைவரும் அயோத்திக்கு போய் விடுவார்கள். நான் இப்போவே 1:45 மணி ஆச்சு, 2:05க்கு கிளம்பி நான் காட்டுக்குள்ள போயிடுறேன் என்று ராமன் மக்களை ஏமாற்றுகிறான். தூண்டினை மீள நோக்கி சுவட்டை நோக்கி, சுவடு என்றால் பாதை, மார்க், ட்ராக், சுவட்டை ஓர்ந்து அதை கண்டுபிடித்து என்னை அங்கே மீண்டனன், ராமன் திரும்ப போயிட்டான் என்று மீள்வர், அவர்களும் திரும்பி போவார்கள், இது நின்னை வேண்டிற்று. இது ராமனுடைய பண்பு. ராமனுக்கு மந்திரி இவன், தேரோட்டி. டேய் நான் சொல்றதை கேளு, அது இல்லை ராமன். இது உன்னை வேண்டிற்று. எவ்வளவு பணிவு, யார்கிட்ட பணிவு? எல்லோருக்கும் நன்றாம் பணிதால் அவருக்குள் செல்வத்தே செல்வம் திகைத்து என்பான் வள்ளுவர். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். சுமந்திரனை வேண்டிக் கொள்கிறான். இது நிகழ்கிறது. ராத்திரி 1:45 மணிக்கு ராமன் காட்டுக்குள்ள போயிடுறான். ராமன், இலக்குவன், சீதை மூவரும் நடந்து போகிறார்கள். தேர் அயோத்தி நோக்கி போயிடுச்சு. காலையில எல்லாரும் எந்திக்கிறாங்க, ராமனை காணும், தேரை காணும், அயோத்தி போயிடுச்சுன்னு எல்லாரும் போயிடும். இவ்வாறு தன்னுடன் யாரும் வரக்கூடாது என்பதில் எவ்வளவு தீவிரமாக இருந்தான் ராமன் என்றால், மக்களை ஏமாற்றும் அளவிற்கு தீவிரமாக இருந்தான். அதுதான் முக்கியம். அப்பேற்பட்டவன் தம்பிய டே வாடா கூப்பிட்டுருப்பானா? கூப்பிடலையா. அண்ணன் அழைக்கவில்லை, அரசாணை இல்லை, அண்ணன் அழைக்கவில்லை.
2 சாத்தியக்கூறுகளும் பொடிபட்டு போகின்றன. 3வது சாத்தியக்கூறு ஒன்று இருக்கிறது என்று சொன்னேன். அண்ணா, டேய், நமக்குள்ள ஏண்டா இந்த ஃபார்மாலிட்டி இல்லை? நீ என்ன கூப்பிடுறது, நான் என்ன வர்றது, நீ போன நானும் வரேன் என்று இலக்குவன் தன்னிச்சையாக, தன்னுடைய முன்னெடுப்பாக, வாலண்டரியாக தானா முன் வந்து அண்ணா நானும் வரேன் கூட என்று பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு போனானா? போகலை. கம்பனை பொறுத்தவரையில் போகவில்லை. அண்ணன்ட்ட கேட்டானா? அண்ணா, என்னையும் கூட்டிட்டு போடா ப்ளீஸ், விட்டுட்டு போயிடாதடா, என்ன நானும் வரேன்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ். கேட்கவே இல்லையா? ஏன் கேட்கல? ரொம்ப ஆப்வியஸ். ஏன் கேட்கலன்னா அவனுக்கு மனம் போகும் எண்ணம் இல்லை. நல்ல இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு மனம் போகும் எண்ணம் இருந்திருந்தால் கேட்டிருப்பானா இல்லையா? நீங்களே பதில் சொல்லுங்க. இலக்குவனுக்கு அண்ணனுடன் மனம் போக வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், முன்னெடுப்பு, தன்னார்வம், வாலண்டரி எல்லாம் இருந்திருந்தால் அண்ணனை பார்த்த உடனே அண்ணன் நானும் வரேன் உங்க கூட சொல்லி இருப்பானா, சொல்லி இருக்க மாட்டானா? சொல்லவில்லை. எனவே அவனுக்கு அந்த ஆர்வம் இல்லை, அந்த சிந்தனையே இல்லை. ஆர்வத்தை விடுங்க. அண்ணன் மனம் போறான், தான் மட்டும் அயோத்தியில இருக்கணும், இது போன்ற சிந்தனையே இலக்குவனுக்கு இல்லை. எனவே அவன் அண்ணனை, அண்ணா என்னையும் கூட்டிக் கொண்டு போ என்று கேட்கவே இல்லை. எப்ப கேட்டிருக்க முடியும்? ராமன் இலக்குவன் சந்தித்திருந்தால் கேட்டிருக்க முடியும். ராமன் இலக்குவன் இருவரும் ஒருவரை பார்த்து அந்த சம்பாஷணை மனம் போவது பற்றியதாக இருந்தால் எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க இருவரும் ஒருவர் சந்தித்து இருக்க வேண்டும், இருவருக்குள்ளும் மனம் போவது பற்றியான வாக்குவாதங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் நிகழ்ந்திருந்தால் இலக்குவன் கண்டிப்பாக கேட்டிருப்பான். இவையெல்லாம் நிகழ்ந்ததா? நிகழ்ந்தன. கம்பனை பொறுத்த அளவில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள், இருவரும் பேசுகிறார்கள், வனம் போவது பற்றியே பேசுகிறார்கள். ஒரு இடத்தில் கூட இலக்குவன் வாய் திறந்து அண்ணா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ என்று கேட்கவில்லை. ஏனென்றால் நான் முன்பு சொன்னது போல அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. எனவேதான் சொல்கிறேன், அவன் தூண்டப்பட்டான். ராமன் இலக்குவன் சந்திப்பு நிகழ்ந்ததா? நிகழ்ந்தது. என்ன பேசினார்கள் பார்க்க போறோம் அடுத்த பாடல். இலக்குவனுக்கு அண்ணன் மனம் போகிறான், அவனுக்கு அரசாட்சி இல்லை பரதனுக்கு என்பது நாட்டு மக்களில் ஒருவனாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவனை கூப்பிட்டு அவன் யுவராஜா, 3 பேர் யுவராஜா, ராமன் மகாராஜா, அடுத்த நாள் காலம்பரம் ராமன் மகாராஜா, இவனா யுவராஜா. ஒரு பேரும் சொல்லலை இவனுக்கு. நாட்டு மக்கள் 10ஓடு 11 அத்தோடு இவன் ஒண்ணுங்கிற மாதிரி இவனுக்கும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதை கேட்டான் இளையோன். என்ன கேட்கிறான்? அண்ணனுக்கு அரசாட்சி இல்லை, அது பரதனுக்கு போகிறது என்பதை கேட்டான் இளையோன். கிளர் ஞாலம் வரத்தினாலே மீட்டாள், வரத்தினாலே மீட்டாள், மீட்டுக் கொள்ளுதல் முக்கியமான வார்த்தை. என்ன? அரசுரிமை என்பது கைகேயின் கையை விட்டு போய்விட்டது. அது ராமனுக்கு இன்று தீர்மானமாகிவிட்டது. இன்னும் ஒரு 6 மணி நேரம் போனா பட்டாபிஷேகம் முடிஞ்சிருக்கும். மீட்டாள், தன் கையை விட்டு போன அரசாட்சியை தன்னுடைய மகனுக்கென்று மீட்டுக் கொண்டாள். எதனால்? வரத்தினாலே. கேட்டான் இளையோன். கிளர் ஞாலம், ஞாலம் என்பது பூமி அல்லது அரசாட்சி. வரத்தினாலே மீட்டாள். அளித்தாள் வனம் தம் முனை. தம் முனை தனக்கு முன்பட்டவன், தன்னுடைய அண்ணன் ராமன். அவனுக்கு அவள் என்ன கொடுத்தாள்? காடு. வனம் என்றால் காடு. வனம் அளித்தாள் தம் முனை. தனக்கு முன்னால் பிறந்த ராமனுக்கு இந்த கைகேயி
காட்டிற்கு போக சொல்லி இருக்கிறாள் என்பதை கேட்டான் இளையோன். வெம்மை முற்றி கோபம், டேங்க அப்பா, தீட்டாத வேல்கண் சிறுதாய், வெம்மை முற்றி கைகேயி, லக்குவன் அன்று கைகேயி மிகுந்த கோபத்தால் வஞ்சனை செய்து, அவள் யார்? சிறுதாய், சித்தி. ஒரு சின்ன செய்தி, இலக்குவனுக்கு கைகேயி சித்தி, சுமித்திரை கைகேயிக்கு வயதால் மூத்தவள். சிறுதாய், தீட்டாத வேல்கண், வேலை தீட்டினா தான் கூர்மையா இருக்கும், கைகேயுடைய கண்ணு தீட்டாமலே கூர்மையாக இருக்கும் என்று மூட்டாத காலக்கடை தீ. காலக்கடை என்பது யூழி காலம், யுக முடிவு, கடைசி காலம். கடை என்றால் கடைசி. அப்பொழுது எழக்கூடிய பெரிய தீ போல பொங்குகின்றான் இலக்குவன். கோபம் அவனுக்கு. அடுத்த பாடம் சொல்றான், ஏய் என்ன பண்ணிட்டாடா எங்க சித்தி? நல்ல ஒரு மாமிசம், ஊன், ஊன் என்றால் மாமிசம், சிங்கக்குட்டிக்கு தயார் பண்ணி வச்ச ஒரு நல்ல சுவையான, நான் சொன்னேனே சுவையான சக்கரை பொங்கல் என்று, அது போன்ற சுவையான மாமிசம், அதை எடுத்து கேவலம் தெருவில் போற ஒரு நாய்க்கு போட்டிருக்கிறாள் என்னுடைய சித்தி. சிங்கக்குட்டி என்பது ராமன், தெரு நாய் என்பது பரதன். சிங்கக்குட்டிக்கு என்று வைத்திருந்த அந்த மாமிசத்தை ஒரு சிறு நாய்க்கு போட்டு வீசி எறிந்திருக்கிறாளே என்னுடைய சித்தி, அவளுடைய அறிவின் திறம். அடேங்கப்பா, எப்பேற்பட்ட சாணக்கியாவ! நன்று நன்று, பேஷ் பேஷ், எல்லாரும் ஓ போடுங்க கைகைக்கு என்று அயோத்தி நகரத்து வீதிகளில் நின்று பிரகடனம் செய்கின்றான் இலக்குவன். சிங்க குருளைக்கு இடும் தீம் சுவை ஊனை, குருளை என்றால் குட்டி, சிங்க குட்டிக்கு இடும் தீம் சுவை ஊனை வெங்கன் நாயின், நாயின் வெங்கன் சிறு குட்டனுக்கு. இங்க தயா கம்பன் வரா. கொடுக்க விரும்பினாள், தூக்கி போட்டாள், வாயில வச்சாள், தட்டில் வைத்தாள், இல்ல, என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, ஊட்ட விரும்பினாள். பரதனுக்கு ஆட்சியில் எந்த விதமான ஆர்வமும் இல்லை. எப்போ நீங்க ஊட்டுவீங்க? நான் சாப்பிட மாட்டேன்னா, குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது, கண்ணா வாடா, ஊட்டுறீங்களா இல்லையா? ஏன் ஊட்டுகிறீர்கள்? அடுத்த பார்ட்டியில ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் திணிக்கிறது. ஊட்ட விரும்பினாள். பரதனுக்கு ஆட்சியில் எந்த விதமான ஆர்வமும் இல்லை, எனவே ஊட்ட விரும்பினாள். ஊட்ட விரும்பினாள் நங்கைக்கு. நங்கை என்பது கைகேயி. அறிவின் திறம், அடேங்கப்பா, எப்பேற்பட்ட மூலப்பா! ஐக்கியூ 340 450 அப்படி போயிட்டு இருக்கு. அறிவின் திறம். நன்று நன்று என்று கை கொட்டி சிரித்து நகைக்கின்றான் இலக்குவன். நக்கான் என்றால் சிரித்தல். அடுத்த பாடம் சொல்றான், இன்றைக்கு நான் இங்கே போர்க்கோளம் தாங்கி வந்து நிற்கின்றேன். எதற்காக? நான் இன்று ராமனுக்கு மகுடம் சூட்டப் போகிறேன். நான் இன்று ராமனுக்கு மகுடம் சூட்டப் போகிறேன். இன்றே என் கோவினை கொற்ற மௌலி, மௌலி என்றால் முடி, கிரீடம். மௌலி என்பது தலை, தலையில் வைக்கக்கூடியது கிரீடம். மௌலி, சந்திர மௌலீஸ்வரன் சொல்றோமே, சந்திரனை தலையில் சூடியவர். மௌலி கவிக்க போகிறேன் என்னுடைய அண்ணனுக்கு. கொற்ற என் கோ, கோ என்றால் ராஜா, அரசன். இவனை பொறுத்த வரைக்கும் தசரதன் ராஜா இல்ல, ராமன் தான் ராஜா. என் கோவிற்கு மௌலி கவிக்க போகின்றேன். இதை தடுக்கிறவன் எவனாவது இருந்தா வாங்கடா, டேய் வாங்க, ஒண்டி கொண்டி பார்க்கலாம் என்று போர் முழக்கம் இட்டு கொண்டு நிற்கின்றான் இலக்குவன் அயோத்தி நகரத்து வீதிகளில். புவிப்பாவை பரம்கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும். அவித்தல் என்றால் கொல்லுதல். பாரம், பாரம் என்றால் பாரம். புவிப்பாவை, பாவை என்றால் பெண், புவி என்றால் பூமி. பூமி மாதான்னு சொல்றோமா இல்லையா?
அந்த மாதிரி பூமியாகிய பெண்ணுடைய பாரம் இன்றைக்கு குறைய போகிறது. ஏன்னா இன்னும் ஒரு 2 மில்லியன் நாட்கள் அவளை சுமக்க வேண்டிய தேவையில்லை. என்ன நான் கொண்டுற போறேன். குவிப்பாவை பரங்கட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பான் கொல்லுவேன். அவ்வாறு கொன்றவர்கள் ஆக்கைன்னா உடல், பிரேதம், சடலம், பிணம், ஆக்கையை அண்டம் முழுதும் குவிப்பான். குவிச்சு வைக்க போறேன். இங்க ஒரு குவியல், அங்க ஒரு குவியல். என்ன, என்னுடன் போரிட்டு ராமனுக்கு அரசாட்சி இல்லை என்று சொல்ல மறுத்தவர்களை எல்லாம் கொன்று குவித்து குவியலாக வைக்கப் போகிறேன். குவிப்பானும் இன்றே என் கோவிலை கொற்ற மௌலிகவித்தல் என்றால் முடிச்சு விட்டதல். நின்றேன், இது காப்பவர் காண்மின். வாங்கடா, எவன் இதை தடுக்க போறீங்க என்று ஒரு பிரகடனம் செய்கிறான் இலக்குவன். யாரெல்லாம் வரப்போறாங்க இவங்களோட சண்டைக்கு சொல்றான். யார் வரப்போகிறார்கள்? இந்த பூமியில் இருக்கும் எல்லோரும், விண்ணில் இருப்பவர்கள், விஞ்சையர், கந்தர்வர் என்று எத்தனை தேசத்துக்காரர்களாய் இருந்தாலும் சரி. அடுத்த பாடல போடலாம். என் நாட்டவர், எண்ணிக்கையில் எத்தனை நாடுகள் இருக்கிறோ அத்தனை நாட்டுக்காரர்களும், விண் நாட்டார், விண் என்றால் ஆகாயம், மேலே சொர்க்கம், மேலுலகம், தேவலோகம், அங்க இருக்கக்கூடிய விண்ணாட்டார், மன்னவர், மண்ணில் இருக்கக்கூடியவர்கள், விஞ்சையர், மேலே இருக்கக்கூடிய 16 வகை தேவதைகளில் ஒருவர், நாகர், நாகலோகத்துக்காரங்க, பாதாள லோகத்துக்காரங்க, மற்றும் எண்ணாட்டவர். எண் நாட்டவர் எத்தனை எண்ணிக்கை? எண் என்பது எண்ணிக்கை, கவுண்ட். 1 2 3 4 5 10 பில்லியன் ட்ரில்லியன் சொல்றோமே, அந்த எண்ணிக்கை. எண்ணிக்கையில் எத்தனை நாட்டவர்கள் ஆனாலும் சரி, அல்லது எண் நாட்டவர். எண்ணுதல் என்றால் திங்கிங், சிந்தனை. உங்கள் எண்ணிக்கையில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும், அவங்க எல்லாம் வரட்டையா, நிற்க, யாவரும் நிற்க. இவங்கெல்லாம் சண்டைக்கு வந்தால் மண் நாட்டுக்காரங்க, பாதாளோகத்துக்காரங்க, தேவலோகத்துக்காரங்க, இவங்கன்னா வரட்டும். ஆனால் இவர்களுடன் நான் முதலில் சண்டை போட போவது இல்லை. லெட் தம் வெயிட். யாவரும் நிற்க. அதுக்கு முன்னால பிரையாரிட்டியா ஒரு 3 பேர் இருக்காங்க ஐயா. ஒருத்தன் இந்த உலகத்தை காப்பவனாம், ஒருத்தன் இந்த உலகத்தை படைப்பவனாம், ஒருத்தன் இந்த உலகத்தை அழிப்பவனாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று மண் நாட்டுனர் எஸ்டாப்ளிஷ் பண்றவன், காட்டுனர் காப்பாற்றுகிறவன், வீட்டுனர், வீட்டுதல் என்றால் கொல்லுதல், அழித்தல். வீட்டுனர் ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று ஒரு 3 வந்த போதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க சண்டைக்கு வர போறது இல்லை. ஈவன் இஃப் தே கம், ஒரு இம்பாசிபிலிட்டியை சொல்லிட்டு, ஈவன் இஃப் தட் ஹேப்பன்ஸ், பெண் நாட்டம் ஒட்டேன். பெண் என்பது கைகேயி. நாட்டம் என்றால் அவளுடைய ஆர்வம், அவளுடைய விருப்பம், அவளுடைய எண்ணம், ஆசை. அதற்கு நான் சம்மதிக்க போவது இல்லை என்று அயோத்தி நகரத்து வீதிகளில் நின்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றான் இலக்குவன். கையில வில்லு, இங்க ஆர்மரி, இங்க ஆர்மரி, இங்க ஆர்மரி, அம்பரா துணி போட்டு யுத்த சன்னத்தன், அதுதான் வார்த்தை. அவ்வாறு இருக்கிறான். இவ்வாறு இவன் பிரகடனப்பட்டு தன்னுடைய வில்லை எடுத்து நான் ஏற்றுகின்றான். அந்த நான் ஒலி ராமனுக்கு கேட்கிறது. ஓடோடி வருகிறான். இந்த நான் ஒலி இலக்குவனால் மட்டுமே எழுப்ப முடியும் என்று ராமனுக்கு தெரியும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தன்னுடைய அஞ்ஞாதவாசம் முடிந்து அந்த மரத்தில் போய் எடுத்து காண்டிபத்தை நாணேற்றுவான். அந்த நாணேற்று ஒலி கேட்ட உடனே பீஷ்மர் சொல்லிடுவான், இது அர்ஜுனுடைய ஒலி, காண்டிபத்தின் ஒலி. அது போல இலக்குவனுடைய ஒலி என்பது ராமனுக்கு தெரிய ஓடோடி வருகிறான் இலக்குவன் இருக்கும் இடத்திற்கு. டேய், ஏண்டா இப்படி நிற்கிற சண்டைக்கு என்று தம்பியை கேட்கின்றான். மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற
பொன் ஒத்த மேனி புயல் ஒத்த தடக்கையானை என்னத்த நீ என் இறையோரை முனிந்திலாதாய் சன்னத்தன் ஆகி தனு ஏந்துதற்கு ஏது. தனு ஏந்துதற்கு, தனு வில், வில்லை கையில் பிடித்துக் கொண்டு நிற்கிறாயே, இதற்கு ஏது. ஏது என்பது சமஸ்கிருத வார்த்தை, ஹேது, காரணம். இதற்கு காரணம் என்ன என்று ராமன் வந்து கேட்கின்றான். மின்னொத்த சீற்றம், மின்னல் போல சீற்றம், அப்பேற்பட்ட ஒரு கோபம் கொண்டு கனல் விட்டு விளங்க நெருப்பு பொங்க நிற்கின்ற இலக்குவனை பார்த்து, பொன் ஒத்த மேனி புயல் ஒத்த தடக்கையான், அவன் இலக்குவன். தடம் என்றால் பெரிய கை, பொன் போன்ற மேனி உடையவன். அவனை பார்த்து ராமன் வந்து கேட்கின்றான், என்னத்த, என்னுடைய அப்பனே இலக்குவா, நீ இறையோரை முனிந்திலாதாய், கோபமே வராது உனக்கு, ஏன் இவ்வாறு யுத்த சன்னத்தனாக கையில் வில்லேந்து நிற்கிறாய் என்று ராமன் கேட்கின்றான். ராமன் இலக்குவன் சந்திப்பு நிகழ்கிறது. அதுக்குதான் இவ்வளவு பில்டப். ராமனும் இலக்குவனும் சந்திக்கிறார்கள். ஏன் இப்படி போர்க்கோலம் தாங்கி நிற்கிறாய் கேட்கின்றான் ராமன். பதில் சொல்றான் இலக்குவன். என்ன அடுத்த பாடம் மணி, மெய்யை சிறைவித்து நின் மேல் முறை நீத்த நெஞ்சம் மையில் கரியாள் எதிர் நின்னை அம்மௌலி சூட்டல், மௌலி மீண்டும் கிரீடம் செய்ய கருதி தடை செய்குனர் தேவர் என்னும் துய்ய சுடு வெங்கலனில் சுடுவான் துணிந்தேன். துணிந்தேன் என்பது தைரியம் அன்று, தீர்மானித்த. எண்ணி துணிக கருமம் என்பான் வள்ளுவன். துணிக எண்ணி தீர்மானம் செய்வாய் கருமன். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. துணிந்தேன், நான் தீர்மானித்து நிற்கிறேன். எதை தீர்மானம் செய்து நிற்கிறேன்? நின்னை அம்மௌலி சூட்டல், உனக்கு நான் இன்று முடிசூட்ட போகிறேன். தடை செய்குனர் தேவர் எனினும், இதற்கு தடையாக இதை செய்யக்கூடாது என்று தடை செய்பவர்கள் தேவர்களாகவே இருந்தாலும், மும்மூர்த்திகள் உட்பட யாராயிருந்தாலும், துய்ய சுடு வெங்கனலின் சுடுவேன், என்னுடைய அம்புகள் பறந்து அவர்களை எல்லாம் கொல்லுவேன் என்று அதற்காக நிற்கிறேன். நீ வனம் போவதை தடுப்பேன் என்று நிற்கிறான் இலக்குவன். அடுத்த பாடல் சொல்றான், வலக்கார்முகம். கார்முகம் என்றால் வில். கொஞ்சம் தமிழ் வார்த்தை கத்துங்க அட்லீஸ்ட். கார்முக படலம், இன்றைய ராமாயணத்தில் ஒரு படலம் இருக்கிறது. கார்முக படலம் என்பது ராமன் வில்லை முறித்து சீதையை மனம் செய்து கொள்ளும் பருவம். கார்முக படலம், கார்முகம் என்றால் வில். வலிமை மிகுந்த கார்முகம், வல கார்முகம். வல கார்முகம் என் கையது ஆக, இடது கையில வில், வலது கையில அம்பு. வல கார்முகம் என் கையது ஆக அவ்வானுளோரும் விலக்கார். ஒரு பயம் வரமாட்டான், ஒரு பேருக்கு தைரியம் கிடையாது. நான் என்னுடைய வில்லை கையில் எடுத்து அம்பரா துணியிலிருந்து அம்பை எடுத்து பூட்டி நின்றேயானால் எனக்கு எதிர வரது வானுளோரும் விலக்கார். அவர் வந்து விலக்கினும், அப்படி அவனாவது முட்டாப்பையை வந்து எங்கூட சண்டை போட வந்தாலும் அவர் வந்து விலக்கினும், என் கை வாளிக்கு, வாளி பக்கெட் இல்லை, அம்பு தமிழில், என் கை வாளிக்கு இலக்காக எரிவித்து சுட்டு பொசிக்கிடுவேன் அவனாவது வந்தானா. அம்பு எய்தி அக்னியாஸ்திரன்னு வச்சுங்க நீங்க. எரித்து உலகு ஏழினோடும் ஏழும் மன்னர் குல காவலும், காவல் என்பது ஆட்சி, உனக்கு நான் தர கோடி, கோடி என்றால் கொள், நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று. அண்ணா காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீதான் ராஜா, நான் சூட்டுகிறேன் உனக்கு என்று மகுடம். எவன் வந்தாலும் எவர் வரினும் விலக்கா என் இலக்காக எரித்து உலகு ஏழினோடும், இந்த அயோத்தி மட்டும் இல்ல, 7 உலகத்துக்கு நீதாண்ட ராஜா, உலகு ஏழினோடு ஏழும் மன்னர் குல காவலும் உனக்கு நான் தரப்போகிறேன், பெற்றுக்கொள்வார் என்று இலக்குவன் சொல்கின்றான். பார்க்கிறான் ராமன்,
இவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை. அடுத்த பாடம். கம்பனில் மிக 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 புகழ்பெற்ற ஒரு பாடம். பாரத புழா, எத்தனையோ புழா சொல்றீங்க நீங்க, தண்ணி இல்லை. புழையில தண்ணி வரலைன்னா என்ன காரணம்? புழையோட குத்தம் இல்லை, எங்கேயோ மழை பெய்யாததால் புழை வற்றுகிறது. புழையில் நீர் இல்லாததற்கு காரணம் மழை அன்று, புழை மழை. ஸோ நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. புனல் என்றால் வெள்ளம். நதியின் பிழை அன்று, அது நதி செய்த கம்பரம் வண்ணக்கண்ண ஒரு பாடல் இருக்கு, கண்ணதான் நதி செய்த குற்றம் இல்லை என்று சினிமா பாட்டு. நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை. வெள்ளம் இல்லாததற்கு காரணம் அது அந்த நதியோட குற்றம் இல்லை. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அற்றே. அதுபோல பதியின் பிழை என்று, பதி என்பது ராஜா, அரசர், நாட்டை ஆள்பவன், நம்முடைய அப்பா, அவனுடைய பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள். பயந்து இல்லை, பயந்து. பயத்தல் என்றால் பிரசவித்தல், கொடுத்தல், உண்டாக்குதல். பயந்து நம்மை புறந்தாள் பிழை என்று. கைகையுடைய பிழையும் அன்று, மகன் பிழை என்று, பரதனுடைய பிழையும் அன்று. விதியின் பிழை. நான் காட்டுக்கு போறேன்னா விதியின் பிழை. இதற்கு என்னை நீ வெகுண்டது. இதுக்கு போய் உனக்கேண்டா இவ்வளவு கோபம்? விதியின் பிழை. ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? I want to get you back. ராமன் இலக்குவன் சம்பாஷணை நடைபெறுகிறது. வனம் போவது பற்றி எந்த இடத்திலும் இலக்குவன் நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை. அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இதுக்குள்ள மூழ்கி போயிடாதீங்க. அதை பிடிச்சுங்க. இலக்குவன் அண்ணனிடம் என்னையும் கூட்டிக் கொண்டு போ என்று கேட்கவில்லை. அந்த செய்தி தான் முக்கியம். அதைத்தான் நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சைட் லைன். இதில் சோர்ந்து போய் நின்றுடாதீங்க. இலக்குவன் கேட்கவில்லை, இலக்குவன் கேட்கவில்லை, அதுதான் முக்கியம். ரெண்டு பேரும் மனம் போவதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். விதியின் பிழை. சரி அண்ணா, விதி என்ன கூட்டின்னு போய் விதியின் பிழை என்பதை இவன் ஒப்புக்கொள்வான் என்றால் அடுத்த வார்த்தை வந்திருக்கணும். டே அண்ணா, நானும் வரேன், கூட்டின்னு போடா. என்ன சொல்றான் பாருங்க. விதியா? விதியெல்லாம் ஒண்ணு கிடையாது. விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி. விதி விதிங்கிறிய அந்த விதி என்னுடைய வில்லுக்கு முன்னால் நிற்க முடியுமா? நீ சொன்ன அந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் பார், என்னுடைய வில் ஆற்றலால் என்று தம்பி இன்னும் கோபப்படுகிறான். அடுத்த பாடல். உதிக்கும் உலையுள் உறுதி என ஊதை பொங்க. உலை, ஃபர்னஸ், நிறைய பேருக்கு தெரியும். உதிக்கும் உலையுள் உறுதி என ஊதை பொங்க, கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுகேன். அண்ணா, நீ என்னெல்லாமோ சொல்லி என்ன சமாதானப்படுத்துற. கொதிக்கும் மனம். உனக்கு அரசாட்சி இல்லை, நீ காட்டுக்கு போற, பரதனுக்கு ஆட்சி. கொதிக்கிறது என் மனம், நான் எவ்வாறு ஆற்றுவேன்? கொதிக்கும் மனம் எங்கனம் ஆற்றுவேன். கோள் இழைத்தாள். கோள் என்பது குற்றம், பிழை, தீமை. கோள் உழைத்தால் மதிக்கும் மதியாய் அவருடைய புத்தி, அதுக்கும் மேற்பட்ட புத்தி. முதல்வானவர்க்கும், முதல்வானவர், வானவர் தேவர்கள், முதல்வானவர் மீண்டும் மும்மூர்த்திகள். வானவர்க்கும் வலி இது ஆம். அவர்களுக்கு என்னுடைய வலிமை. விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி. அடுத்த பாடல். ராமன் இலக்குவன் சம்பாஷணை தொடர்கிறது. நேரம் கருதி அவற்றை எல்லாம் சொல்ல போவதில்லை. இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். ராமன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இலக்குவனுடைய கோபத்தை ஆற்றுகிறான். எறும்பு ஊற கல்லும் தேயும். சீற்றம் துறந்தான். இலக்குவனுடைய கோபம்லாம் போயிடுச்சு. சீற்றம் துறந்தான். எதிர் நின்று தெரிந்து செப்பும் மாற்றம். மாற்றம் என்றால் வார்த்தை, சொல். மாற்றம் துறந்தான்.
ராமனுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. மாற்றம் துறந்தான். அந்த வார்த்தைகள் எல்லாம் இவனை விட்டு போய்விட்டது. அவற்றையெல்லாம் அவன் நீக்கி விட்டான். மறை 4 வேதங்கள் என வாங்கல் செல்ல நாள் தென்திரை வேலையின் நம்பிதன் ஆணையாக ஏற்றம் தொடங்க கடலில் தனிவு எய்தி நின்றான். இதுதான் முக்கியமான வார்த்தை. தனிவு எய்தி நின்றான். அண்ணா, நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன்ப்பா. என் கோபம் எல்லாம் போயிடுத்து. நீ காட்டுக்கு போ. இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைம். அண்ணா, நீ காட்டுக்கு போக கூடாது. உனக்கு தான் ஆட்சி. எவன் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னா சொன்னேன். என் கோபத்தெல்லாம் போய்கிட்டு நீ போப்பா காட்டுக்கு. நானும் வரேன்டா. கேட்டிருக்கணுமா இல்லையா? எண்ணி பாருங்களையா, கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்பொழுது தீர்மானமாகிவிட்டது. இலக்குவனுடைய வனத்தில் இப்பொழுது அண்ணன் வனம் போவது சரி. தனிவை எய்து நின்றான். தனிஞ்சு போயிட்டான். தாழ்ந்து போய்விட்டான். கோபம் எல்லாம் போயிடுத்து. சீற்றம் துறந்தான். எதிர் நின்று செப்பும் மாற்றம் துறந்தான். ஃபுல்லி கம்போஸ்ட். சுயநிலைமைக்கு வந்து விட்டான். சர்வசாதாரணமா இருக்கான். அடுத்த தாட் என்ன இருந்திருக்கணும்? அண்ணா, என்ன கூட்டிட்டு போடா. கேட்கவில்லை. ஒரு பாயிண்ட் சொல்றேன். கம்பனை ஆழ்ந்து படித்தார் தெளிவாகும். இலக்குவன் ஒரு வாதம் வைத்திருந்தால் ராமன் கப்ஷிப்புன்னு தம்பி வாடா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ராமனால் எந்தவித மறுப்பும் சொல்ல முடியாத ஒரு வாதம், ஒரு பாயிண்ட், ஒரு ஆர்குமெண்ட் இலக்குவனுக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இங்கே இருந்திருக்கிறது. வைக்கவில்லை. ஏன் வைக்கல? வனம் போகணுங்கிற ஆசை இல்லை. அது என்ன ஆர்குமெண்ட்? ராமனால் மறுக்க முடியாத ஒரு ஆர்குமெண்ட். நினைச்சு பாருங்க. கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். விஸ்வாமித்திரன் வரான். தயரதா, என்னுடைய யாகம் தாடகை போன்ற அரக்கியர்கள் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, உன் பையனை அனுப்பு என்று விஸ்வாமித்திரன் கேட்கின்றான். கம்பெனியில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன், ராமனை அனுப்பு. ராமனை மட்டுமே இருக்கு. ராமனை மட்டுமே அனுப்பு என்று கேட்கின்றான் விஸ்வாமித்திரன். கரிய செம்மல் ஒருவனை தருதி. ராமன் சொல்லல, கரிய செம்மல் என்று சுட்டுகிறான். கரிய செம்மல் ராமனுக்கு கருப்பு நிறம், லட்சுமண சிவப்பு. சோ கரிய செம்மல் ஒருவனை தருதி. உன்னுடைய பிள்ளைகளில் கண்ணங்கரையில் இருக்கானே, அவனை ஒத்தனை மட்டும் என் கூட அனுப்பு. ஒருவனை நல்ல மனசுல வச்சுக்கணும். அப்படித்தான் விஸ்வாமித்திரன் தயரதனிடம் கேட்டான். தயரதன், ஏய் வாங்கடா, போய் ராமனை கூட்டு வாங்க என்று ஆள் அனுப்புகிறார். வரான், அனுப்புகிறான். யார? ராமனையும் இலக்குவனையும். தாடகை வதத்தில் ராமனுடன் காட்டிற்கு போபவர்கள் ராமனும் இலக்குவனும். இலக்குவனை தா என்று விஸ்வாமித்திரன் கேட்கவில்லை. இலக்குவனை அனுப்புகிறேன் என்று தயரதனும் ஒப்புக்கொள்ளவில்லை. தயரதன் ராமனை அனுப்புவதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. வசிஷ்டன் வந்து, ஐயா அனுப்பு, அவனுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாம் விளையும். அனுப்பிச்சா திரும்ப வரும்போது பொண்டாட்டியோட வருவான், அதையும் தெரிஞ்சுக்க என்பது உட்பட இது சொல்லாமல் சொல்லப்பட்டது. என்ன, காட்டுக்கு போனவன் திரும்ப வரும்போது பொண்டாட்டியோட தான் அவன் அயோத்தி என்று ராமனை அனுப்பிய தயரதன் இலக்குவனையும் சேர்த்தே அனுப்பி இருக்கிறான். இலக்குவன் கேட்கப்படாவிட்டாலும் கூட. அதுபோல இங்கே ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று கையை கேட்டிருந்தாலும் ராமன் என்றால் தயரதனுடைய பார்வையில் ராமன் ஒருவன் அல்லன், ராமலக்ஷ்மணர் இன்செப்பரபிள். அதனால அனுப்பிச்சான்.
கேட்கப்படாத இலக்குவனை ராமனுடன் சேர்ந்து தாடகை வதத்திற்காக அனுப்பினான். அண்ணா அப்படித்தான் அப்பா அனுப்பிச்சார். என்ன கேட்டானா விஸ்வாமித்திரன்? ஒன்னதான் கேட்டான். ஐயா அண்ணா நீ போனால் நான் பின்னால வர்றது ஆட்டோமேட்டிக், கோஸ் வித்அவுட் சேயிங். அதனால அப்பா உன்னை மனம் போன்னு சொன்னது போதும், நானும் வருவேன் என்பது இம்ப்ளைடு. அதுக்கு பிரசிடென்ட் இருக்கு. ஏனென்றால் விஸ்வாமித்திரன் போது என்ன, இந்த வாதத்தை இலக்குவன் வைத்திருந்தால் ராமன் என்ன பதில் சொல்லி இருக்க முடியும்? பிரசிடென்ட் இலக்குவன் வைக்கவில்லை. ஏனென்றால் வனம் போக வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள் இல்லை. அரசாணை இல்லை, அண்ணன் கூப்பிடவில்லை, தம்பியின் முன்னெடுப்பும் இல்லை. ஆனால் போனான். ஏன் போனான்? இதுவரை நான் சொன்னதெல்லாம் ஏன் போனானுக்கு ஒரு ப்ரீஆம்பிள். இப்ப சொல்ல போறதுதான் முக்கியம். ஏன் போனான்? தம்பி முழுவதுமாக கம்போஸ்ட் ஆகி நிற்க தம்பியையும் அழைத்துக் கொண்டு ராமன் சுமித்திரை இருக்கும் இடம் போகிறான். ராமன் கைகேயிடம் விடைபெற்றுக் கொண்டு, கோசலையிடம் விடைபெற்றுக் கொண்டு, சுமித்திரையிடம் விடம்பெற்றுக் கொள்வதற்காக சுமித்திரையுடன் உரையாடலை துவக்கும் பொழுது நான் ஒலி கேட்கிறது. ஓடி இந்த பக்கம் வந்துட்டான். இப்போ தம்பியையும் அழைத்துக் கொண்டு சுமித்திரை இருக்கும் இடத்திற்கு ராமன் போகிறான். சுமித்திரையிடம் அவன் விடைபெற்றுக் கொண்டு விட்டால் அடுத்த நொடி காட்டுக்கு போயிடுவான். ராமன் சுமித்திரையிடம் விடைபெற்றுக் கொண்டு விட்டால் அடுத்த நொடி காட்டுக்கு போய் விடுவான். இப்போ நம்ம ஆள்கிட்ட வாங்க. யாரு நம்ம ஆள்? கைகேயி. இந்த பைய அயோத்தி நகரத்து வீதிகளில் நின்று கொண்டு, எவன்டா வர்றீங்க, வாங்க, ராமனுக்கு நான் இன்றைக்கு பட்டம் கட்டுகிறேன் அப்படின்னு போர்க்கோலம் தாண்டி நிற்கின்றான். சற்றே நினைத்து பாருங்கள். நல்ல திங்க் பண்ணணும். ராமன் மனம் போய்விட்டான். இலக்குவன் அயோத்தியில் இருக்கிறான். பரதனால் ஆட்சி செய்ய முடியுமா? எவ்வளவு கோபம் இவனுக்கு! சிங்கக்குட்டிக்கு வச்சுக்கிற மாமிசத்தை ஒரு நாய் தெருநாய்க்கு தூக்கி போட்டாலே பரதன். அந்த இலக்குவன் முடிஞ்சதா? அந்த இலக்குவன் அயோத்தியில் இருக்கும் பட்சத்தில் பரதனால் ஆட்சி செய்ய முடியாது. கைகேயிக்கு தெரியுமா தெரியாதா? நெருப்பு மடியில் கட்டிட்டு இருக்கிற மாதிரிமா இலக்குவனை அயோத்தியில் வைத்துக் கொண்டிருப்பது என்பது கைகேயியை பொறுத்த வரையில் நெருப்பை மடியில் கட்டி கொண்டிருப்பதற்கு சமம். அவன் இருக்கும் வரையில் பரதன் ஆட்சி செய்ய முடியாது. சொல்ல போனால் பரதனுடைய உயிருக்கே ஆபத்து என்று கைகேயி நினைக்கிறாள். இந்த ஆளை அப்புறப்படுத்தணும். I must vacate him. He cannot remain in Ayodhya. பரதனுடைய ஆட்சி 16 ஆண்டுகள் நன்றாக ஸ்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் இந்த ஆளு இங்க இருக்கப்படாது. கைகேயி நினைக்கிறார். நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? கைகேயி அப்படி நினைப்பாள் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்று நினைக்கிறீர்கள். எப்படி அனுப்புறது இவனை? இலக்குவனை எவ்வாறு வனம் அனுப்புவது? ஜீவோ இல்ல. திரும்ப போய் தசரதன்ட்ட சாரி 2 வரம் கேட்டேன், அதுல
2A ஒரு கிளாஸ் புதுசா சொல்றேன், ராமனோடு லக்ஷ்மணன் சேர்ந்து போனான்னு புதுசா கேட்க முடியுமா? தவிக்கிறா. என்ன பண்ணினா லக்ஷ்மணனை அனுப்ப முடியும்? அவளுக்கு இருக்கு இன்னும் 2 செகண்ட் 3 செகண்ட். இது 11th hour 59th minute 59th second. சுமித்திரையை பார்த்து ராமன் விடைபெற்றுக் கொண்டானால் வானம் போய்விடுவான். இதுவரைக்கும் தம்பி அவன்கிட்ட ஒரு ப்ரப்போசல் கூட வைக்கல, நான் வரேன் அப்படின்னு. ராமன் போய்விட்டான் என்றால் இலக்குவன் இங்கே இருந்தால் பரதனுடைய ஆட்சி பூஜ்யம். தெரியுமா இல்லையா கைகேயிக்கு? இவ்வளவு சூழ்ச்சி பண்ணி தன்னுடைய பையனுக்கு அரசாட்சியை வேண்டும் என்று கேட்டவள் இலக்குவனுடைய இருப்பு அயோத்தியில் என்பதற்கு சம்மதித்திருப்பாளா? இவ்வளவு சூழ்ச்சி செய்தவள் மீண்டும் ஒரு சூழ்ச்சி செய்ய மாட்டாளா? செய்கிறாள். என்ன செய்கிறாள்? படம். தாய் ஆற்றுகிறாள், தன்னை ஆற்றுகின்றார். தாய் ஆற்றுகிறாள். ஆற்றுதல் என்றால் அவளால் ஆற்றுப்படுத்த முடியவில்லை, அவளுடைய துக்கத்தை தீர்க்க முடியவில்லை, சுமித்திரையோட துக்கம். தாய் ஆற்றுகிறார், தன்னை ஆற்றுகின்றார்கள் ராமனும் இலக்குவனும். தம்பால் தீ ஆற்றுகிறார், தனிச்சிந்தையின் நின்று செற்ற நோய் ஆற்றுகிறார், உயிர் போல நுடங்கு இடையார் மாயா பழியாள் தர வர்க்கலை ஏந்தி வந்தார். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இருக்கலாம். வர்க்கலை என்பது புது வார்த்தை. மர உரி. ஒரு நிமிஷம். வர்க்கலை என்பது புதிய வார்த்தை. மர உரி அதற்கு பெயர். ஷீரம் இன்னொரு பெயர், தமிழ் பெயர்கள். இப்போ நீங்க கூகுளில் போய் தேடினீங்கன்னா பார்க் கிளாத் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குன்னா மரப்பட்டை, கிளாத் என்றால் அதிலிருந்து செய்யப்பட்ட ஆடை அல்லது துணி அல்லது உடை. வர்க்கலை, மர உரி, ஷீரம். ராமன் நல்ல பட்டில் அப்படியே போட்டுங்கெல்லாம் போல மர உரி அணிந்து ஷீரம் அணிந்து வர்க்கலை அணிந்து காட்டிற்கு போனான். அவன் இப்போ ராஜாவாட்டம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கான். அவனை காட்டுக்கு அனுப்பணும். அதோட ஃபைனல் ஆக்ட் அவனுக்கு அவன் போட்டு கொண்டு போவதற்காக மர உரியை அனுப்புகிறாள் கைகேயி. அவள் யார்? மாயா பழியாள். மாயா பழியாள். அப்பேற்பட்ட பழியுடையவள் தர அவள் கொடுத்து அனுப்ப வர்க்கலை ஏந்தி வந்தார். தன்னுடைய கைகளில் 2 மர உரிகளை ஏந்தி கொண்டு அந்த பணிப்பெண்கள் வருகிறார்கள். நுண் இடையார், நம்ம சின்ன இடை, வேஸ்ட் இல்லாத, நோயாற்றுகிறா உயிர் போல. நோய் வந்து அப்படியே உடம்புல ரொம்ப தொந்தரவு பண்ணது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அது போன்று இடை ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய பணிப்பெண்கள். நோய் ஆற்றுகிறா உயிர் போல, உயிர் ஊசலாடி, அப்பேற்பட்ட ஊசலாடி கொண்டிருக்கிற இடையை உடைய மாயா பழியால் தர வர்க்கலை ஏந்தி வந்தார். வர்க்கலை என்பது ஷீரம், ராமன் போட்டுக்கொள்ளக்கூடிய உடை. காட்டிற்கு போகும்போது அவன் அணிந்து கொள்ள வேண்டிய உடை, மரப்பட்டையால் செய்யப்பட்ட ஒரு உடை. பார்க் கிளாத் ஆர் ட்ரீ பார்க் கிளாத். அடுத்த பாடல். கார்வானம் முப்பான் தனை காண்தொரும் போய் நீராய் உக கண்ணினும் நெஞ்சு அழிகின்ற நீரா பேரா இடர்பட்டு அயலார் ஒரு பீழை கண்டும் தீரா மனத்தாள் தர. தீரா மனத்தாள் கைகேயி. அயலார் ஒரு பீழை கண்டும், அயலார் மற்றவர்கள், அவர்கள் உணரக்கூடிய பீழை என்றால் துன்பம், அதை கண்டும் தீரா மனத்தாள் கொடியவள். தீயவை யாவினும் சிறந்த தீயாள் அவள் தர வந்தன ஷீரம் என்றாள். ஷீரம் என்றால் மரவுரி, வர்க்கலை என்றால் மரவுரி, மரவுரி என்றால் மரப்பட்டையால் ஆன உடை. வந்தன
இந்த வார்த்தை தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்து பார்த்த பொழுது வந்தன, மோர் தென் ஒன், வந்தது இல்லை, நல்லா கவனிக்கணும். வந்தது ஷீரம் இல்லை, வந்தன ஷீரம். மோர் தென் ஒன், அட்லீஸ்ட் 2. இந்த 2 மர உரிகளையும் ஏந்திக் கொண்டு அந்த பணிப்பெண்கள் வருகிறார்கள். இதை பார்க்கறான் இலக்குவன். ஏய், ஏண்டா 2? ஒன்னு அண்ணனுக்கு, இன்னொன்னு எனக்கு. அந்த 2 மர உரியை பார்த்ததால் அவனுக்குள் எழுந்த பொறி வனம் போக வேண்டும் என்பது. அடுத்த வாரம் பார்க்கறான், அப்படியே போய் வாங்கிக்கிறான். அந்த 2 ஷீரம் வந்திருக்கின்றன, மர உரிகள் வந்திருக்கின்றன, வர்க்கலை வந்திருக்கின்றன. ராமனுக்கு வாங்கிக் கொள்பவன் இலக்குவன், ராமன் அல்லன். அண்ணான் அவர் தந்தன ஆதுரத்துடன் ஏந்தி, ஆதுரம் ஆசை, விருப்பம், சந்தோஷம், அதோடு ஏந்திக்கிறான். அண்ணான் அவர் தர ஆதுரத்துடன் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்து. முக்கியமான வார்த்தை. கம்பனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எப்பேற்பட்ட வைரம்னு சொல்லிக்கும். இன்னா இடர் தீர்ந்து. இடர், லக்ஷ்மணனுக்கு என்னையா இடர்? இடர் என்றால் துன்பம், வருத்தம், கஷ்டம், சங்கடம். இடர் தீர்ந்து. அந்த ஒரு நிமிஷத்துல அவனுக்கு ஒரு ஆசை வருது. ஏன் அண்ணன் போயிடுவானே காட்டுக்கு, நான் போகாம இருப்பேனே. அந்த இடர் அவனுள் தோன்ற அந்த இடர் தீர்ந்தது. ஏனென்றால் 2 மர உரிகள் வந்திருக்கின்றன. உடன் ஏகு, அண்ணன் கூட போ. ஏகு என்றால் செல், செல்வாயாக, நீ போவாயாக. உடன் ஏகு என எம்பிராட்டி சுமித்திரை சொன்னால் அதுவே துணை ஆம் என என்று இலக்குவன் சொல்ல, தூய நங்கை சுமித்திரை, தூய நங்கை பொன்னார் அடிமேல் பணிந்தான். தூய நங்கை பொன்னார், தூய நங்கை சுமித்திரை பொன்னார் அடிகள், பொன் போன்ற பாதத்தில் விழுந்து பணிந்தான். என்ன கேட்கிறான்? உடம் ஏகு என்று சொன்னார். அம்மா, ராமன் கூட போ அப்படின்னு நீ சொன்னால் அதுவே துணை ஆம் என்றான். அவளும் புகன்றாள். அப்புறம் வரையாது துணையாம், ராமன் கூட போ சொன்னால் அதுவே துணையாம். எதுக்கு துணை? ராமனுக்கு லக்ஷ்மணன் துணையா? ராமனுக்கு யார் துணையும் வேண்டாம். அவன் சகலகலா வல்லவன், தன் காலில் நிற்பவன். ராமனுக்கு துணை இவன் அல்லன். ராமன் டேய் நீ வரப்படாது அப்படின்னு ஏதாவது ஒரு வாதம் வைத்தால் அவனை அடிப்பதற்கு, அந்த வாதத்தை வீழ்த்துவதற்கு அன்னையின் ஆணை. எங்க அம்மா சொன்னான் உடன் ஏகு என்று எங்க அம்மா சொன்னா, அன்னையின் ஆணை. போடா, நீ அண்ணன், அவள் அன்னை, அன்னையின் ஆணை, அதனால் வருவேன் என்று என்னால் அந்த வாதத்தை வைக்க முடியும். அதற்கு நீ சொல்லும் இந்த வார்த்தை துணை ஆகும் என்றான். அவளும் புகன்றாள். பாட்டு இருக்கா? என்ன சொல்றா? ஆகாதது என்று உனக்கு, உன்னால செய்ய முடியாத காரியம்லாம் ஒன்றும் இல்லடா லக்ஷ்மணா. ஆகாதது என்று உனக்கு, உனக்கு இது ஆகாதது என்று உனக்கு இது ஆகும். உன்னால் முடியக்கூடிய செய்திதான் கண்டிப்பாக செய்வாய். என்ன செய்வாய்? அவ்வனம் இவ் அயோத்தி. டே, இனிமேல் உனக்கு அயோத்தி என்பது அந்த காடு தான். அந்த காடு தான் உனக்கு அயோத்தி. மா காதல் ராமன் நம் மன்னவன், மன்னவன் தயரதன் உனக்கு அப்பா. இனிமேல் ராமன் தான் உனக்கு அப்பா. வையம் ஏந்தும் போகாவுய தாயர் பூங்குழல் சீதை. தாயர் அம்மா, உனக்கு அம்மா இனிமே. டே, நான் இல்லை, சீதை தான் உனக்கு அம்மா. பூங்குழல் சீதை என்றே
ஏகாய். டேய் போ போ, காட்டுக்கு போ. இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம். ஏதம்னா குற்றம், கிரைம், பிழை, தப்பு. இனிமேலும் இங்கே நிற்பது பிழை. ஏகாய் என்று சொல்லி இலக்குவனை சுமித்திரை அனுப்புகிறாள். இலக்குவன் ஏன் வனம் போனான் என்பது கம்பன் எவ்வாறு சித்தரித்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு இதுவரை சொல்லும் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த பரிபாலனா ஃபேஸ் 1 அமைப்பு நிர்வாகிகளுக்கும், வெங்கட்ராமன் ஐயாக்கும், ராஜகோபால் ஐயாக்கும் மட்டுமல்ல எல்லோருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி ஒரு விஷயம் உட்காரங்க ப்ளீஸ் எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு இருக்கு, வேற போப்பாங்க. நான் இந்த மாதிரி பேசுறதை தவிர இன்னொரு குற்றமும் செய்கிறேன், பிழை. கம்பராமாயண கிளாஸ் எடுக்கிறேன், வாரம் கம்பராமாயண கிளாஸ் எடுக்கிறேன். அவாவா ஆற்றுல உட்காந்துட்டு உப்புமா கிண்டிகிட்டே கேட்கலாம், இல்லைன்னா உங்கள் டிராயிங் ரூமில், உங்கள் பெட்ரூமில் எங்கே வேணால் இருந்து கேட்கலாம். ஏனென்றால் ஜூம் வழியாக வருகிறது. உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய ஹேண்ட்ஃபோன், எதில் வேணால் கேட்கலாம். வேண்டியது ஆர்வம், அக்கறை, இன்ட்ரெஸ்ட், பேஷன், கீன்னஸ் அது இருந்தால் நீங்கள் கலந்து கொள்வதற்காக ஜூம் மீட்டிங் ஐடி கொடுத்திருக்கிறேன், ஜூம் பாஸ்வேர்டு கொடுத்திருக்கிறேன். என்னுடன் தொடர்பு கொள்ள கிரிஜா ராஜு @hotmail. கிரிஜா என் முன்னால் அங்கே உட்காந்துருக்கா, என் பொண்டாட்டி, அவள் பேர் கிரிஜா, என் பேர் ராஜு, அதில் கூப்பிடுறது. கிரிஜா ராஜு @hotmail.com. இந்த மின்னஞ்சல் மூலம் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். விருப்பம் இருப்பவர்கள், ஆர்வம் இருப்பவர்கள் கம்பராமாயண வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் 5லேருந்து 6:30 வரைக்கும் இந்தியா டைம். இந்த டைம் மாறவே மாறாது. நான் கலிஃபோர்னியாவில் இருந்தபோது ராத்திரி 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 3:30 மணிக்கு கிளாஸுக்கு வருவேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இங்கே 5 மணி. அதனால் நான் எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கம்பராமாயண வகுப்பு உண்டு. கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வந்து இப்பொழுது 5வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அக்கறை, ஆர்வம். மற்றதெல்லாம் இங்கே இருக்கு. விருப்பம் இருந்தால் வாருங்கள், வந்தால் சந்தோஷப்படுவீர்கள், வராவிட்டால் வருத்தப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் இருந்தால் கேள்வி நீங்க கேட்கலாம், பதில் வருங்கிற கேரண்டி இல்லை. சாப்பாடு எத்தனை மணிக்கு? அதுதான் கேள்வி. ஒரே ஒரு விஷயம், தெரிந்த கதை தெரியாத உண்மை. நமக்கு ராமாயணத்தை பத்தி தெரியும், ஆனா தெரியாத விஷயத்தை எப்படி அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கனவு. ரொம்ப நன்றி வெங்கட்ராமன், ரொம்ப நன்றி ராஜகோபாலன் சார். எக்ஸலன்ட். எல்லா பெருமையும் கம்பனுக்கு. நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் நன்னா இருந்தா நான் சர்வர் தான், கம்பன் தான் காரணம். நீங்க நன்னா பொங்கல் பண்ணி போட்டுட்டேன். ரொம்ப நன்றி சார். பரிமாற விதம் நல்லா இருக்கு. பரிமாற விதம் என்ன?